எல்லாரையும் ஒரு டவுட்டுங்க. நான் கேட்கறது தப்பா இருந்தா நீங்க என்ன சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நியாயமா இருந்தா இதை ஷேர் பண்ணுங்க. சரியா? முதலமைச்சர் 15 நாள் லாக்டவுன் சொல்லி லாக்டவுன் போடுறாரு. இங்க 20 ரூபாய்க்கு வித்த தக்காளி 40 ரூபாய், 30 ரூபாய்க்கு வித்த பீன்ஸ் 45 ரூபாய், 15 ரூபாய்க்கு வித்த அவரைக்காய் 28 ரூபாய். நான் நியாயமா கேட்கிறேன். ஏற்கனவே 10 நாள் வேலை இல்லாம உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த திடீர்னு எக்ஸ்ட்ரா 15 நாள் போட்டவன லாக்டவுன விலை ஏத்துறீங்களே, எது எதுல நியாயம்? இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு ஜீர்ணிக்குமா? என்னோட ஒரு கேள்வி. அடுத்தது, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு வைத்தியம் பார்க்க போறோம். கொரோனானே வச்சுக்கீங்களேன், 6 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் பில்லு போடுறீங்க. அட்லீஸ்ட் உயிரோட விட்டா கூட பரவாயில்ல, பணமா தான் வரும். அந்த பணத்துக்கும் 7 லட்சம் 8 லட்சம் பணம் கட்டிட்டு நீ பாடி எடுத்துமோன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? சரி, ஒண்ணு விட்டுறேன். இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு இல்லையா, ஒரு சிலிண்டரோட விலை இன்னைக்கு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் ஓட்டிட்டு இருக்கானுங்க. டேய், இந்த பணத்துல எங்க வைக்க போறீங்க? இல்ல நல்ல கதியில நீங்களா சாவின்னு நினைச்சு பாக்குறீங்களா? சத்தியமா இல்ல. இது மட்டும் இல்லைங்க, நம்ம மவுண்ட் ரோட்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க இருந்து நம்ம ஜிஹெச் கூட்டு போறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்க்கு 18,000 ரூபாய் கேட்கறான். ஒரு நண்பர் எனக்கு போன் பண்றாரு, இந்த மாதிரி சார் கேட்கறான், என்ன சார் பண்றது? அவன்கிட்ட போனை கொடுன்னு சொன்னேன். வாயில அவரெல்லாம் திட்டிருக்கேன், அசிங்க அசிங்கமா. இது வரைக்கும் நான் யாரு மாதிரி பேசுனது இல்லைங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதை விட 100 மடங்கு பேசி பண்ண பாத்துங்களேன். போனை குத்து போயிட்டான் அவன். ஆக இந்த மாதிரி ஒரு பணத்துக்குள்ள இருந்து கையை விட்டு எடுத்து நான் தின்ன போறேன் அப்படின்னு நீங்களா வாழ்ந்தீங்கன்னா எப்படி, எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. நான் கேட்கிறேன், இந்த காய்கறிகளும் சரி, இந்த மளிகை கடையும் அப்படிதான். 30 ரூபாய் வித்த பருப்பு 45 ரூபாய், 10 ரூபாய் வித்த பூண்டு 25 ரூபாய். இந்த பணம்லாம் நிலைக்கும் நினைக்கிறீங்களா? இந்த பணத்தை வச்சு நீங்களும் உங்க பிள்ளைங்க வாழ்ந்து முடியும் நினைக்கிறீங்களா? சத்தியமா வாழ முடியாதுங்க. நீங்க வேணா எழுதி வச்சீங்க, இந்த பணத்தை ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சு கொள்ளை அடிச்சு நீங்க வாங்கி தின்ற இந்த பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட செலவு பண்ணாத லெவல்ல நீங்க செத்து போய்வீங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. உண்மையை சொல்றேன். இந்த கொரோனா அப்புறம் ஏதோ இந்த கண்ணோய் ஏதோ சொல்றாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. இதுக்கும் மேல 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 இதுக்கும் மேல வியாதிகள் வந்து நீங்க எல்லாம் சாகலன்னா, நீ ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சு சம்பாரிச்சு எடுத்து உன் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுக்கறப்பா, அந்த காசை நீ அனுபவிக்க முடியாம நீ செத்து உன் பணம் பக்கத்துல கூட நிக்க முடியாம உன்னை அனாதை பணமா பள்ளத்துல தள்ளி உன்னை சாவ கூட யாரை பார்க்க முடியாம ஒரு கழுப்புறம் கூட கொளுத்த முடியாத அளவுக்கு உன் பாடியை உள்ள தள்ளுறாங்கப்பா. அப்பாதானே அதோட பலி வேதனை ஏழை மக்களை நம்ம இப்படிலாம் பண்ணமே தோணும். தயவு செய்து இந்த மாதிரி கொள்ளடிச்சு பணம் எடுத்து வர பொண்டாட்டிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க புருஷனோ இது உங்க அம்மாவோ இந்த மாதிரி வியாபாரங்களை பண்ணி கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வர பணத்தை எடுத்துட்டு வந்தா எல்லாரும் திட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே 10 நாளா வேலை இல்லாம இப்ப 11ஆவது நாள் மறுபடியும் ஒரு 15 நாள் லாக்டவுன் விழுந்திருக்கு. சுத்தமா காசு இல்ல இல்லையா? அப்படி இருக்கிறவங்க கிட்ட மறுபடியும் அப்படியே பணத்துல இருக்கிற காசை பிடிங்கி துன்றா மாதிரி தின்னால் எங்கேயா போவாங்க? டேய், சத்தியமா சொல்றேன்டா, என்னோட ஒரு பேட்டிக்கும் ஒரு பெரிய வருத்தத்தோடு தான் போடுவேன். ஒரு அம்மா இப்பதான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 பொட்ட பசங்க, 2 பொம்பளை பசங்க, ஒரு பையன், அவன் புருஷன் மகா குடிகாரன். அந்த குடிகாரன் நாய், தப்பா நினைச்சுக்காதீங்க, குடிகாரன் எல்லாம் நாய் நான் சொல்ல, அந்த குடிகாரன் நாய் என்ன பண்ணுது, வீட்டுல இருக்க காசெல்லாம் பொறிக்கிட்டு போய் குஷ்டு வருது. அதான் எப்படியா 140 ரூபா 150 ரூபா சொன்னாங்க. அந்த குவார்டரு 650 ரூபா கொடுத்து வாங்கி பிளாக்ல குடிக்கிறானா அவன். ஆக மனசாட்சி இருக்காடா அவனுக்கு எல்லாம்? அந்த அம்மா தன் பிள்ளைங்களை இந்த 10 நாள் பசி இல்லாம இருக்கணும்னு 7,000 ரூபாய் கடன் கேக்குது. நீ அந்த காசு எடுத்து குடிச்சிட்டு வந்து ஜமாயிச்சு தூங்கிட்டு இருக்க. இந்த பாவத்தெல்லாம் எங்கடா போய் சுமக்க போறீங்க? சொல்லல, இந்த பாவத்தெல்லாம் நீங்க எங்க சுமப்பீங்க நினைக்கிறீங்க? மொத்த பேருக்கு சொல்றேன், மக்களை சுரண்டி கொள்ளை அடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் நல்ல கதியிலேயே சாவ மாட்டீங்க.
உங்க இந்த காசை இந்த 10 ரூபாய் பொருளை 20 ரூபா 30 ரூபாய்க்கு உங்க கையில இப்படி இப்படி குஷ்டா முடிச்சு நீங்க எல்லாம் சாகலன்னா எங்க அப்பனுக்கு நான் பிறக்கல, எழுதி வச்சுக்கீங்க. தயவு செய்து மனிதாபிமானத்தோட வாழுங்கன்றதுதான் என்னோட வேண்டுகோள். எல்லாரும் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்த கஷ்டம் பெருசா ஒண்ணு இருக்கு. அடுத்த மாசம் 5ஆம் தேதி ஹவுஸ் ஓனர் இருக்க வாடகை கூட 5ஆம் தேதி இல்ல சார் வேலைக்கு போல. நீ வேலைக்கு போனா என்ன போல வாடகை வையா, நான் பேங்க் லோன் பண்ணணுவான். ஆனா எத்தனையோ ஹவுஸ் ஓனர்கள் நல்லவங்க இருக்காங்க, வாடகை வேணாம்பான்னு சொல்றவங்களும். ஆனா மனிதாபிமானம் இல்லாத பணப்பிடிகள், பணத்தின் நிக்கிறதுகள் புடுங்கி துண்ணுட்டு தான் இருக்கு. இல்ல வீட்டை காலி பண்ணு. இதெல்லாம் ஏற்கனவே போன வருஷம் நாங்க அனுபவிச்சிருக்குமே, தெரியுமே. ஆக தயவு செய்து சொல்றேன், ஹவுஸ் ஓனர்களாகிய உங்களுக்கும் சொல்றேன், மனிதாபிமானத்தோட வாழுங்க. அவங்களுக்கும் எங்க இருந்து காசு வரும், வேலைக்கு போனாதானே காசு நினைங்க, விட்டு கொடுங்கன்றதா என்னோட வேண்டுகோள். அதே மீறி நான் அப்படிதான் அடிச்சுதான் தின்னுவேன், நான் மனுஷ ஜென்மத்திலே சேர்த்திக்க கிடையாது, மிருக ஜென்மத்திலே சேர்த்தி கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சால் சத்தியமா சொல்றேன், உங்க பணத்தை புழுகு கூட துண்ணாது, புழுகு கூட உங்கள் பிணத்தை தின்னாது. பாவம் செய்ய அனைத்து நண்பர்களும் சொல்றேன், சரியா? தயவு செய்து மனிதர்களை மனிதா நிலையில மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்கிறது தான் என்னோட வேண்டுகோள், சரிங்களா? தயவு செய்து இந்த வீடியோவை சில பணத்தின்னி கழுகுகள், அதாவது கழுகுகள், அதுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்தாச்சு, அதை பண்ற பாவத்தை கொஞ்சம் நிறுத்திட்டோம்ன்றதான் என்னோட வேண்டுகோள். ரொம்ப நன்றி. Hi friends, good evening. This is Dr. Raghavendran. He's a COVID physician from Dindigul Medical College. ஸோ இப்போ கோவிட் பேண்டமிக் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த சென்ஸ் யங் பீப்புள் ஆர் அஃபெக்டட் மோஸ்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன புரியணும்னா, இந்த கோவிட் வைரஸுடைய மெக்கானிசம் என்ன நடக்குது உள்ள, அதோடைய கோர்ஸ் ஆஃப் த டிசீஸ் நமக்கு தெரிஞ்சாதான் எந்த டைமில் இன்டர்வீன் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கிளினிக் வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் எங்கேயுமே வெளியே போகல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் சார், எங்கேயுமே வெளியே போகல, எனக்கு ஃபீவர் வருது, பாடி பெயின் வருது, எப்படி சார் கோவிட்னு சொல்கிறீங்க? See, first of all, the pandemic situation, any symptom such as fever, body pain, tiredness, myalgia, joint pain, இது எல்லாமே loss of smell, loss of taste, and then sometimes சில பேர் come with loose stools and vomiting, வயித்தவலி வாந்தி, அதுவே initial symptom இருக்கு. So any such symptom should be suspected as COVID. apart from usual cough and cold which we see. So இதில் எந்த சிம்டம் இருந்தாலும், ஏன் இந்த சிம்டம் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும், இதில் எந்த சிம்டம்னாலும் அப்படின்னா, இந்த டைம் லைன் ஆஃப் த டிசீஸில் டே 1, ஏன்னா இது ஒரு 14 day டிசீஸ். ஸோ இதில் டே 1 நம்ம கரெக்டாக கணிச்சால் மட்டும்தான் நம்மளால் அந்தந்த பீரியடில் அந்தந்த இன்டர்வென்ஷன் பண்ணி எப்போ அட்மிட் ஆகணும் என்னங்கிறத டிசைட் பண்ண முடியும். த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் டெத் இஸ் லேட் அட்மிஷன்ஸ், late interventions. கரெக்டா இன்டர்வீன் பண்ணா we see nearly 95 to 99% survival in COVID, but only due to delay in intervention we see all the deaths. So என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் வைரஸ் நம்ம பாடிக்குள்ள வந்துருது, எப்போ வருது நமக்கு தெரியாது, ஏன்னா எங்க இருந்து வருது தெரியாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுவோம் மாஸ்க் போடாம, எய்த வீட்டுக்காரங்க பேசுவோம், அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும், அவனுக்கு மைல்டா போயிடும், அவன்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ நமக்கு உள்ள வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இந்த வைரஸ்க்கு உள்ளுக்குள்ள போய் அது உள்ள செல்ல போய் மல்டிப்ளை ஆக ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்கு. இட் வில் டேக் அரௌண்ட் 3 to 5 days ஃபார் த இன்குபேஷன் பீரியட் இன்சைட். அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகி நமக்கு சிம்டம் தெரிய ஆரம்பிக்கும். என்ன சிம்டம் ஃபர்ஸ்ட் வருதோ அதை டே 1 நம்ம குறிச்சோம். நம்பர் 1, வாட் இஸ் த சிம்டம்? சின்ன சிம்டமா இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கு, தொண்டை லேசா வலிக்குது, காய்ச்சல் இருக்கு, மைல்ட் டயர்ட்னஸ் இருந்துச்சு, உடம்பொலி இருந்துச்சு, அதை டே 1 எடுக்கணும். முக்கியமான விஷயம், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு எந்த சிம்டம் ட்ரபிள்சமா இருக்கோ அதை டே 1ங்கிறாங்க. ஒருத்தன் தொண்டை கரகரப்பு டே 1ல வந்திருக்கும், அவன் நம்ம கிட்ட 4th day வருவான், ஆனா ஃபீவர் அதிகமா இருக்கும் 4th day. அவங்க இன்னைக்குல இருந்தா சார் காய்ச்சல்மா, ஸோ நம்ம மிஸ் பண்ணிடுவோம். 4th day இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டேன்னு எடுத்துக்கூடாது. ஸோ கரெக்டா when we go to our doctor or physician, what we should tell is that when is the first day of onset of the simple symptoms, number 1. நம்பர் 2, எப்போ அந்த சிம்டம் தெரியுதோ ஃபர்ஸ்ட் we need to isolate ourselves. ஏன் வைரஸ் உள்ள போயிடுச்சு, தொண்டையில் உள்ள போயிட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது, சிம்டம் தெரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 to 4 days இந்த ஃபீவர், பாடி பெயின், டயர்ட்னஸ் குறைய ஆரம்பிச்சோம். இதுதான் ஸ்டேஜ் 1. இட் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீசிங். எதனால? நம்மளுடைய ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய பாடி இம்யூன் மெக்கானிசம் என்ன பண்ணும்னா வைரஸை போய் அழிக்க ட்ரை பண்ணும்.
அதனால் இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம குறைஞ்சிரும். சரி, இப்போ இந்த கோவிட் ஏன் லங்ஸுக்கு இன்வால்வ் ஆகுது, ஏன் நுரையீரல் பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டால், தட் இஸ் நாட் டியூ டு த வைரஸ் காசிங் நிமோனியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வைரஸ் உள்ளே போய் நிமோனியா காஸ் பண்ணாது. நம்மளுடைய பாடியோட ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொருத்தருக்கு வேரி ஆகும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஆன்டிபாடி வில் கோ அண்ட் காஸ் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் அதாவது உள்ளுக்குள்ளே போய் எரிச்சல் ஏற்படுத்தும். அது ரத்த குழாயை ஃபுல்லாக அடைப்பு ஏற்படுத்தும். எங்கே போகிற ரத்த குழாய், நுரையீரல் லங்ஸுக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆகுது. அது பிளாக் ஆகிறதுனால லங்ஸுக்குள்ள பெர்ஃபியூஷன் குறையுது, அதனால ஆக்சிஜனேஷன் பாதிக்குது, அதனால ஆக்சிஜன் குறையுது. ஸோ த மெக்கானிசம் ஆஃப் நிமோனியா இஸ் நாட் டியூ டு இன்ஃபெக்ஷன், இட் இஸ் டியூ டு இன்ஃப்ளமேஷன். ஸோ முதல் 3 நாள் முடிஞ்சு காய்ச்சல் நல்லா ஆகிட்டு காய்ச்சல் விட்டுரும். 80 to 85% ஆஃப் த பீப்புளுக்கு இதோட இந்த டிசீஸ் ப்ராசஸ் முடிஞ்சு போயிடும். 185 பேருக்கு இப்படியே சரியாயிடும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் ஒரு 10 to 15, இப்போ இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தா 20% ஆஃப் த பீப்புளுக்கு சில பிரச்சனைகள் வருது. என்ன வருது? அதுக்கு பேர் ஒரு டேஞ்சரஸ் கர்வ். நார்மலாக அப்படியே நம்மளுடைய இம்யூனிட்டி சரியாகிறதுக்கு பதிலாக திஸ் கோவிட் டேக்ஸ் அ டேஞ்சரஸ் கர்வ். என்ன சிம்டம் வருது அப்படின்னா, சரியானதுக்கு அப்புறம் திடீர்னு ஹை கிரேட் ஃபீவர், ரெண்டாவது சிவியர் பர்சிஸ்டன்ட் காஃப், லேசாக தொண்டையிலேருந்து வர்ற காஃப்க்கு பதிலாக உள்ளேருந்து இருமல் வரும். மூணாவது மூச்சு விட கொஞ்சம் சிரமப்படுறது, கொஞ்சம் நடந்தா, கொஞ்சம் படி ஏறினா, கொஞ்ச நேரம் நடந்தா கூட, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட மூச்சு வாங்க. ஸோ இந்த 3 சிம்டம்ங்கிறது டேஞ்சரஸ் கர்வ் ஆகுது நமக்கு கோவிட் அப்படிங்கிறது நம்ம பாடியில் உறுதிப்படுத்துறது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, இப்போ எல்லாம் பல்ஸ் ஆக்சிமீட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு ஆக்சிஜன் லெவல் 96 இருக்குது, 95 இருக்குது. இந்த ஆக்சிஜன் லெவல் குறையறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா நம்மளோட லங்கோட கெப்பாசிட்டி வந்து 2/3 ஆர் ரிசர்வ் லங். ஸோ நம்மளுடைய லங் எவ்வளோ முடியுமோ காம்பன்சேட் பண்ண பார்க்கும் until one stage is reached when the oxygen drops. So oxygen drop should not be taken as a marker. ஸோ 4வது 5வது நாளுக்கு அப்புறமும் ஃபீவர் பர்சிஸ்ட் ஆகுது, இல்லைன்னா காஃப் பர்சிஸ்டண்டாக இருக்குது, இல்லை மூச்சு வாங்க விடுது அப்படின்னா நம்ம டேஞ்சரஸ் கர்வ் நோக்கி போகிறோம்னு அர்த்தம். இந்த 5th டேல நம்ம இதுக்குரிய ரீசன் என்னென்னா the thing called cytokine showerன்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய பாடியோட இன்ஃப்ளமேஷனை சைட்டோகைன்ஸுங்கிற சில ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, தே காஸ் த இன்ஃப்ளமேஷன் விதின் த பாடி. ஸோ இந்த சைட்டோகைன்ஸை நம்ம அழிக்கணும்னா there are only one injection which is available, which is steroids. ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸை கரெக்டான டைமில் if you are able to institute it, then we can stop the cytokine shower from becoming a cytokine storm later. சின்னதாக இருக்கிறத பெருசாகி மூச்சு திணறலோட வெண்டிலேட்டர் போகிறத தடுக்கிறதுக்கு அந்த கரெக்டான டைமில் ஸ்டீராய்டு ஆரம்பிக்கும். இன்னொரு கேள்வி கேட்பேன், அப்போ எனக்கு வந்தோடனே ஃபீவர் வந்தோடனே நான் ஃபஸ்ட் டேவே ஸ்டீராய்டு போட்டுறவான்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான விஷயம், அது மோர் டேஞ்சரஸ். ஏன்னா ஃபஸ்ட் டே நம்ம வைரஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் 3 நாள் 4 நாள் வரைக்கும். 4வது நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பாடியோட இன்ஃப்ளமேஷன் அதை அழிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டேவே ஸ்டீராய்டு போட்டால் என்ன நடக்க போகுது, அந்த வைரஸ் இன்னும் அதோடைய மல்டிப்ளிகேஷன் அதிகமாகி நம்மளோட டிசீஸ் சிவியர் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே வந்தால் ஒன்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப் டு டே 3. ஒரு ஆசித்ரோமைசின், கவர்மெண்ட்டே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, பேராசிட்டமல், வைட்டமின் சி, ஜிங்க், மல்டிவிட்டமின். 185 பேர் இதிலே சரியாயிரும். பட் ரிமைனிங் 15% வந்து இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் கர்வ் நடக்கிற அந்த சிம்டம்ஸ் வந்துச்சு, ஹை கிரேட் ஃபீவர் பர்சிஸ்டண்டாக இருக்குது, காஃப் பர்சிஸ்டண்டாக இருக்குது, மூச்சு விட கஷ்டம் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுனால் உடனே we need to approach the physician. That is the time when we need to intervene with by doing certain blood test panel and by taking the CT scan of the chest and by starting injections. என்ன இன்ஜெக்ஷன் போடணும்? எல்லாரும் ரெம்டெசிவிர், ஆன்டிபயோட்டிக் இது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்ஃப்ளமேஷனை ஸ்டாப் பண்ணி இந்த பிளட் கிளாட்டிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாட் நடக்குது லங்ஸுக்குள்ளே உள்ள பிளட் வெசல் கிளாட், இந்த 2 தான் நம்ம தடுக்க முடியும். அதுக்கு 2 ட்ரக் தான் இருக்குது. ஒன்று ஸ்டீராய்ட்ஸ், ரெண்டாவது ஆன்டிகோயாகுலன்ஸ், இந்த பிளட் கிளாட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுற ஆன்டிகோயாகுலன்ஸ். இந்த 2 மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இந்த 2 இந்த 5th டேலேருந்து 8th டேக்குள்ளே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் போகாமல் நம்ம தடுக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரெகக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நான் வீட்டிலே SpO2 வச்சிருக்கேன், மானிட்டர் வச்சிருக்கேன், நான் வீட்டிலே பார்த்துட்டு 90 கிலோ குறைஞ்சாதான் நான் வைத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது குறையிற நேரத்தில் நியர்லி 70 to 80% of the lung would have been destroyed. So what is more important is monitoring of the symptoms, appropriate time blood investigations, and what is needed is the scan at the right time and treatment with steroids and anticoagulants which need to be continued for at least 7 days. So steroid நான் வீட்டில் எடுத்துக்கலாமா? அப்போ இந்த 2 ட்ரக்கையும் ஸ்டீராய்டு ஆன்டிகோகுலண்ட் அப்படின்னு கேட்டால் நோ, பிகாஸ் ஸ்டீராய்டு ஹேஸ் இட்ஸ் ஓன் சைடு எஃபெக்ட்ஸ். என்ன இருக்குது? ஸ்டீராய்டு இஸ் டயபெட்டோஜெனிக், டயபெட்டிஸை கூட்டி விடும் நம்பர் 1.
அப்புறம் ஸ்டீராய்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டையும் கூட்டலாம். ஸோ கரெக்டான டைம் by the physician, prescribed by the physician, either oral steroids or IV steroids with anticoagulants. ரெண்டாவது கேள்வி கேட்பாங்க, ஆஸ்பிரின் ஹெல்ப் பண்ணுமா, குளோபிட்ரோஜல் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா, see even in covid the platelet count is low, so aspirin குளோபிட்ரோஜல்னால பெரிய லெவல் ரோல் கிடையாது. The only thing which helps is anticoagulants such as heparin, enoxaparin, low molecular weight heparin, rivaroxaban. These are the drugs which are useful. So இந்த ரெண்டத்தை கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அந்த நெக்ஸ்ட் 15%ல டெத்தா போறவங்கல்ல நம்ம நியர்லி அதுல ஒரு 95 to 99% நம்ம சேவ் பண்ணிடலாம். சர்டன் பீப்புளுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே they go for a progressive course of illness that depends upon some genetic and environmental potential which is still not understood. Another important thing now with these drugs available, mechanism being known, and the most important ஆயுதம் சொல்ற வேக்சின் அவைலபிள். எப்போ வேக்சின் கிடைக்குதோ உடனே வேக்சின் போட்டுருங்க. வேக்சின் போட்டவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் டெத்துங்கிறது நியர்லி நெக்லிஜிபிள் ஆர் நில். ஸோ வேக்சின் இஸ் த ஒன்லி திங் விச் ஹேஸ் கன்ஃபர்ம்ட் ப்ரொடெக்ஷன். நம்பர் செகண்ட், மாஸ்க் எங்க நான் வெளியே போனா மட்டும் போட்டா போதுமா, யாரோட பேசுறதுனாலும் மாஸ்க் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல வீட்டுக்காரனோட பேசணுமா மாஸ்க் போடுங்க. யாரு கேரியர் அப்போன்னு சொல்ல முடியாது, ஒருத்த மிஸ்டேக் இருந்தா கூட மற்றவங்களுக்கு வந்துடும். ஸோ த ஒன்லி திங் டு பிரிவென்ட் இஸ் மாஸ்க் எவ்ரிவேர் வென் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹோம், ஈவன் while ஸ்பீக்கிங் டு யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் யுவர் நெய்பர்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் வாஷிங் வித் சோப் அண்ட் வாட்டர். நம்பர் 3, as soon as the symptoms appear, கைண்ட்லி ஐசோலேட் யுவர் செல்ஃப் இண்டிவிஜுவலி. இல்லை இது சாதா காய்ச்சல், லெமன் ஜூஸ் குடிச்சு வந்த காய்ச்சல், தண்ணியில் குளித்தேன், மழை பெய்யுது மலையில் நனைஞ்சேன், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க கதைவே கிளினிக்கில். ஸோ நெவர் எவர் டூ திஸ் மிஸ்டேக். வாட் எவர் சிம்டம்ஸ் விச் யூ ஃபீல் ஆன் டே 1 இட் இஸ் கோவிட் அன்லஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் பை டெஸ்ட். சில பேர் சொல்லுவான் எனக்கு டெஸ்ட் நெகட்டிவ் சார் அப்படின்னு. இங்கே பாருங்கப்பா, 50 to 60% ஆஃப் த டெஸ்ட் ஆர் நெகட்டிவ். பிகாஸ் த்ரோட்டில் 1 day இருக்கும்போது தான் பாசிட்டிவ் வரும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ டோன்ட் கிவ் பிளேம் எக்ஸ்கியூசஸ் அண்ட் கீப் ஆன் ஸ்ப்ரெடிங் த டிசீஸ். Kindly treat yourself. Day 1 to 2 physician பாருங்க, திருப்பி day 5 critical period போது dangerous period போது எப்படி இருக்குன்னு பாருங்க. If we are treating at the right time, we will be having nil mortality. So thank you. So this is what I want to convey. Thank you.